வணக்கம். இன்று கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னன் 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட சிற்பிகளின் கனவு என்று வர்ணிக்கப்படும் மிக பிரம்மாண்டமான தாராசுரம் கோயிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோவில் அந்த கோவிலை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஐராவதீஸ்வரர் கோயில் பிரம்மாண்டமான சுற்றுச்சுவரை தாங்க நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த கோவிலை யுனெஸ்கோ அமைப்பு 2004 உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. தொல்லியல் துறையினால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த கோவிலை சுற்றி அழகான புல்வெளிகளை அமைச்சிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த 2ஆம் ராஜராஜ சோழன் அவருடைய தலைநகரை அங்கிருந்து இந்த தாராசுரம் என்ற இடத்திற்கு மாற்றியதாகவும், புதிய தலைநகரான தாராசுரத்தில் இந்த பிரம்மாண்டமான கற்கோயிலை கட்டியதாகவும் கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலப்பரப்பிலிருந்து சுமார் 3 அடி ஆழத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கு. கோவில் நுழைவு வாயிலுக்கு முன் நந்தியம்பெருமான் சிலையும் கல்லாலான இசைப்படிகளும் அமைக்கப்பட்டிருக்குங்க. பாதுகாப்பு கருதி இசைப்படிகளுக்கு இரும்பிலான வேலி மாலை 3:30 மணி அளவில் கோவிலை அடைந்த பொழுது கோவில் நடை திறக்கப்படலைங்க. சுமார் 4 மணி அளவில் தான் கோவில் நடை திறக்கப்படும்னு அங்கிருந்தவங்க சொன்னாங்க. கோவில் நுழைவு வாயிலில் பார்த்தீங்கன்னா 4 கல் தூண்களும் கோவில் சுற்றுச்சுவரில் சீரான இடைவெளியில் நந்தி சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்குங்க. கோவில் நடை திறந்துட்டாங்க. இப்பொழுது கோவிலுக்குள் சென்று அதன் சிற்ப அழகை ரசிக்கலாம். வாங்க. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் கொடிமரமும், இடதுபுறமாக சென்றால் தேர்வடிவிலான முன் மண்டபமும், மண்டபத்திலும் மண்டப தூண்களிலும் பல சிற்பங்களும் காணப்படுதுங்க. இந்த கோவிலின் சிற்ப அழகை வெறும் வார்த்தையால் வர்ணிக்க முடியாதுங்க. நாம் நேரில் வந்து பார்க்கும் பொழுது தான் அதை புரிஞ்சிக்க முடியுங்க. சுற்றிலும் பல கிலோமீட்டருக்கு மலைகளே இல்லாத இந்த இடத்துல கருங்கற்களை கொண்டு 1000 வருடங்களுக்கு முன்பே இத்தகைய கோயில்களை நம்ம அரசர்கள் கட்டியிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது தமிழர்களாகிய நாம் எந்த அளவிற்கு ஒரு புகழ்பெற்ற வரலாற்றையும் சிறப்புகளையும் திறமைகளையும் கொண்டிருந்தவங்க என்று நினைத்து நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட்டு கொள்ளலாங்க. இன்று நாம் எத்தனையோ நாடுகளுக்கு சுற்றுலா சென்று அங்குள்ள கட்டிடங்களை அதிசயித்து பார்க்கிறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1000 வருஷத்திற்கு முன்னாடியே கட்டப்பட்டு இன்றளவும் கம்பீரமாக காட்சியளிக்கின்ற இத்தகைய கோவில்களையும் நாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கும் பொழுது தாங்க அடுத்த தலைமுறையும் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இந்த கோவிலுடைய பிரம்மாண்டத்தையும் சிற்பங்களையும் பார்ப்பதற்கு பல வெளிநாட்டு பயணிகள் கூட வராங்க. இந்த கோவிலில் 64 நாயன்மார்களின் வரலாற்றை விளக்கும் சிற்பங்களும், பரதநாட்டியத்தின் பல்வேறு அபிநயங்களை விளக்கும் சிற்பங்களும் மற்றும் இராமாயண கதைகள் முதலிய பல்வேறு புராணங்களை விளக்கும் சிற்பங்களும் காணப்படுதுங்க. ஒவ்வொரு தூணிலும் எவ்வளவு நுணுக்கமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்களே
இத்தலத்தின் தலவரலாற்றின்படி ஐராவதம் என்று அழைக்கப்படும் இந்திரனின் வெள்ளை யானையானது ஒரு சமயம் துர்வாச முனிவரை அவமரியாதை செய்து தன் பொலிவை இழந்ததாகவும், பின்னர் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு தன் இழந்த பொலிவை மீண்டும் பெற்றதாகவும், இப்படி இந்திரனின் யானையான ஐராவதம் பூஜித்த தலமானதால் இத்தலத்தின் இறைவனுக்கு ஐராவதீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகவும் அறியப்படுகிறது. இந்த சிற்பத்தில் ஒரு பக்கம் யானையும் மறுபக்கம் எருதையும் செதுக்கியிருக்காங்க. யானையையும் எருதையும் இணைத்து செதுக்கிய இந்த சிற்பம் ஒரு அற்புதமான சிற்பங்க. அதாவது நீங்கள் ஒரு பக்கத்தை மறைத்து பார்த்தால் யானையும், இன்னொரு பக்கத்தை மறைத்து பார்த்தால் எருதையும் காணலாங்க. முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில், அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம், ராஜராஜ சோழனின் பேரனான இரண்டாம் ராஜராஜ சோழன் கட்டிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் ஆகிய 3 கோவில்களும் தமிழனின் கட்டடக்கலையை உலகுக்கு உணர்த்தும் பொக்கிசங்கள். வரலாற்றில் ஆர்வமுள்ளவர்களும் கலைகளை ரசிக்கும் தன்மையுடையவர்களும் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நிச்சயம் அந்த பயணம் உங்களுக்கு இனிமையானதாகவும் மறக்க முடியாத நினைவுகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கும் பயணமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. மற்றும்